28ஆம் அதிகாரம் 9 ஓய்வு நாளிலோ போஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 3 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக 1 ஆட்டுக்கடாவுக்கு 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 1 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். அவைகளுக்கு ஏற்ற பான பலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் 1/3 பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு காற்படி ரசமுமாயிருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும்.